welcome to our channel PattusGalattaKitchen. நம்மளோட சேனல்ல நிறைய யூனிக்கான ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். இன்னும் நிறைய யூனிக்கான ரெசிபீஸ் அப்லோட் பண்ண போறேன். சோ சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க நம்ம கலாட்டாவை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே அட்டகாசமான கிராமத்து ஸ்டைல்ல மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு எலும்பிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். கூடவே 10 போல் சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கல்லுப்பு சேர்க்குறேன். கிராமத்து ஸ்டைலில் செஞ்சோம்னா கல்லுப்பு தான் சேர்த்து செய்வாங்க. அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கரைச்சாச்சு. கரைச்சதுக்கப்புறமா கூடவே 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். பொதுவாகவே கிராமத்து ஸ்டைலில் பண்ணாங்கன்னா மண் சட்டியில் தான் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட மண் சட்டி இல்லாதனால நான் இன்றைக்கி பேனில் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எண்ணெய் சேர்க்கும் போது நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுதான் மீன் குழம்புக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். கடுகு உடைஞ்சதும் அதில் 25 போல் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். கூடவே 10 போல் பூண்டு பல்லை இந்த மாதிரி நசுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் ஓரளவுக்கு இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் அதில் 2 பெரிய தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இந்த தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இதில் இருந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. இதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம கரைச்சி வச்ச மசாலா இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இது ஒரு லிட்டு போட்டு மூடிட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் கூட நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ இதில் மீன் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ கட்லா மீன் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி மாங்காய் துண்டு சேர்க்குறேன். இது வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. இது ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், நம்ம மீன் மாங்காய்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போவே இது ரொம்ப கமகம நல்ல வாசனையாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப ரொம்ப சுவையான கிராமத்து ஸ்டைலில் பாட்டிலாம் செய்வாங்களே அந்த மாதிரி ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் மீன் குழம்பு ரெடி ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.
நாளைக்கு ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பை.